Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JEE மெயின்ஸ்ல இருந்து ஐஐடி குள்ளார போற கம்ப்ளீட் ப்ரொசீஜர் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். கம்ப்ளீட் ரோட் மேப் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் JEE மெயின்ஸ் வரைக்கும் நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்க JEE மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்கனாலும் பண்ணலனாலும் எல்லா ப்ரொசீஜரும் நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க JEE மெயின்ஸ் எக்ஸாம்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிற ஒரு கிளியர் ஐடியா இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாவில் மொத்தம் 23 ஐஐடிஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். இங்க தான் இருக்கு, வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க. இதுல உங்களோட ட்ரீம் ஐஐடி எதுங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மை டியர் ஸ்டூடண்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் தான். ஏன்னா இப்போ வரைக்கும் டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, இது மூணுத்துக்குள்ளார தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வருஷம் காம்படிஷன் நடக்கும். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் பேக்கேஜ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. 4.9 crores மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு. அதாச்சும் எடுத்தோடனே ஒரு பையன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல இருந்து 4.9 crores கொடுத்து ஒரு ஃபாரின் கம்பெனியில் போய் சேர்ந்துருக்கான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸ் சேரணுங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் ஒரு ட்ரீம் வந்து மோட்டிவேட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நீங்கள் ஐஐடிலே படித்தாலுமே டாப் 0.5% நீங்கள் வரணும். ஐஐடியில கோல்டு மெடலிஸ்ட் அந்த மாதிரி நீ ஒரு டாப்பாக நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிருக்கணும். நிறைய விஷயம் இருந்தால் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு அபோவ் 50 lakhs பேக்கேஜுக்கு குள்ளாரையே நீங்கள் வந்து போக முடியும். இல்லைனா வந்து நீங்கள் மினிமம் ஆவரேஜ் பார்த்தீங்கனாலே எப்படி 15 to 20 ஈஸியாக வாங்கிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதை தாண்டி மற்ற ஐஐடிஸில் சேர்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்குறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ மட்டும் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ப்ரொசீஜர் ஆஃப்டர் JEE மெயின்ஸ் 2025 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. JEE மெயின்ஸ்க்கு அப்புறம் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் JEE மெயின்ஸ் எழுதின உடனே ஒரு மேக்ஸிமம் 2 weeksக்குள்ளார ரெஸ்பான்ஸ் ஷீட்டை அனுப்புவாங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு இருக்கிறது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எந்தெந்த கொஸ்டினுக்கு என்னென்ன ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படிங்கிறத அந்த ஷீட் அப்படியே உங்க கைக்கு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலயே வந்துட்டு அவங்க கொஸ்டின் ஐடி, ஆன்சர் ஐடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்ஸ்க்கு தனித்தனி ஐடி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு மாதிரி கொஸ்டின் பேப்பர் ஷஃபிள் ஆகிருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால கொஸ்டினுக்குன்னு ஒரு ஐடி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 வந்துட்டு அதே நம்ம JEE மெயின்ஸ்ல இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து ஒரு 2-3 daysலயே ஆன்சர் கீ வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஆன்சர் கீ இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்ன்ட்டு கொஸ்டின் ஐடிக்கு நேராக ஆன்சர் ஐடி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஐடியை கரெக்டாக நோட்டீஸ் பண்ணணும். நீங்கள் பட் என்னடா கொஸ்டின் நம்பர் இங்கே ஒரு மாதிரி இருக்குது, அங்கே வேற மாதிரி இருக்குன்னு பார்த்துடாதீங்க. கொஸ்டின் ஐடின்னு அங்கேயே வந்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் ஷீட்டில் இருக்கும். அந்த கொஸ்டின் ஐடியை பார்த்தீங்கன்னா எந்த கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு நேராக அவங்க வந்து ஆன்சர் அதையுமே ஐடியா தான் கொடுத்துருப்பாங்க. அது ஏன்னா நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஒருத்தவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் ஷஃப்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இவங்க வந்து இந்த ஐடி வச்சு நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்துட்டு ஆன்சர் ஷீட், ஆன்சர் கீ வந்துட்டு இருக்கும். இதை வச்சு நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன கரெக்டாக பண்ணிருக்கீங்க, எது தப்பாக பண்ணிருக்கீங்க. இதை வச்சே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் வரப்போகுது, நம்ம எவ்வளோ ரேங்க்குள்ளார வருவோம், நம்ம JEE அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகுவோமா எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ப்ரொசீஜரும் இருக்குது. அதுதான் வந்துட்டு சேலஞ்ச் ஆன்சர் கீ. அதாச்சும் நம்ம NTAவே வந்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ஷன் தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து அவங்கள சேலஞ்ச் பண்ணலாம். அதாச்சும் நீங்கள் வந்து தப்பா சொல்லிருக்கீங்க சார், யூ ஆர் ராங் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் அவங்க தப்பா, மேபி அவங்க ஆன்சர் வந்து தப்பா கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் தப்பா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க, நீங்கள் வந்து சொல்யூஷன் அப்லோட் பண்ணி அந்த மார்க்கை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ ஆனால் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு இப்போ ஒரு 5 கொஸ்டின் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, நீங்கள் கிளைம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 1000 rupees பே பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது பேமெண்ட் பண்ணி அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ரியலாக அது வந்து மிஸ்டேக்காக இருக்கா இல்லைனா வந்துட்டு நம்ம எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒருவேளை நம்ம சேலஞ்ச் பண்ண கொஸ்டின் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கும் மார்க் வரும். நம்மள மாதிரி எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த மார்க் வந்து ஸ்ப்ளிட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இவங்க வந்துட்டு சேலஞ்ச் ஆன்சர் கீ, இதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீன்னு ஒன்று விடுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீக்கும் ஃபைனல் ஆன்சர் கீக்கும் மேபி டிஃப்ரென்ஸ் இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது NTA
கொஞ்சம் அப்பப்போ சொதப்பி விட்டுருவாங்க. இதுவே ஜேஇ அட்வான்ஸில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கவே நடக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அது வந்துட்டு ஜாப்ன்ட்டு அது ஒரு தனியாக ஒரு 7 ஐஐடிஸ் மாறி மாறி ஐஐடிஸே கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்த வருஷம் எந்த ஐஐடி கண்டக்ட் பண்ணுவாங்க தெரியாது. ஆனால் டாப் 7 ஐஐடி அவங்க மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளார தான் போட்டி இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு மிஸ்டேக்கே இருக்காது. ஜேஇ மெயின்ஸில் சில எரர்ஸ் வரதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யுது. ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். சேலஞ்ச் ஆன்சருக்கு பண்ணதுக்கப்புறம் அந்த ஆன்சருக்கு சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 நீங்கள் லாகின் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லாகின் ஸ்க்ரீன் போனீங்கனாலே சேலஞ்ச் ஆன்சர் கீட்டு அப்போ வந்து அவங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபார் ரெக்கார்டட் ரெஸ்பான்ஸ் செலக்ட் கொஸ்டின் நம்பர். நீங்கள் கொஸ்டின் நம்பர், ரெக்கார்டட் ஆன்சர், அதாச்சும் நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோ பிடிஎஃபாக கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க ஆன்சர், அதாச்சும் ஆக்சுவல் ஆன்சர் என்ன, நீங்கள் கிளைம் பண்ணுற ஆன்சர் என்ன, அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரூஃப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு கிளைம் பண்ணிட்டு லாஸ்ட்டில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சேலஞ்ச் பண்ண மாதிரி ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க வந்து கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கான ஆன்சருக்கு அதுக்கப்புறம் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு வந்து பர்சனலாக மெயிலையும் வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சருக்கு அப்பாடா ஒரு வழியாக ஃபைனல் ஆன்சருக்கு வந்துருச்சுப்பா அப்படின்னு நினைப்பீங்க. அப்போ வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேரால் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி அதை வந்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஸோ நீங்களாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கும் செக் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சருக்கு திரும்ப வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் செக் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு மேபி ஒரு 3 கொஷின்ஸ் ராங்காக இருந்தால் அந்த 3 கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 12 மார்க்ஸ் ஆட் ஆகும். ஜேஇ மெயின்ஸில் வந்து 12 மார்க்ஸ் ஆட் ஆகிறதுலாம் கிஃப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ஒரு மார்க்குக்குமே அவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் 99.9லேருந்து 99 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாயிண்ட்லையும் அத்தனை தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவ்வளோ காம்படிஷனில் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கே தெரியும் அப்போ 12 மார்க்ஸுங்கிறது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அப்படி செக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஃபைனல் ஆன்சருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு மட்டும் பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்ன நமக்கு ரிசல்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரிசல்ட் அதுக்கப்புறம் உடனே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் வந்துடும். நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ரிசல்ட்லேயே நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ்க்கு குவாலிஃபைடா இல்லையா அப்படிங்கிறது அந்த கட் ஆஃபை பொறுத்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரிசல்ட் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். இதுவும் வந்துட்டு இதான் மை டியர் ஸ்டூடெண்ட் ப்ரொசீஜர். அதே மாதிரியே தான் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணி போனீங்கனாலே ரிசல்ட்டுன்ட்டு இருக்கும், பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் உங்களோட ரிசல்ட் பளிச்சுன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஜேஇ மெயின் ரிசல்ட்டில் இருக்க என்ன ஒரு விஷயம்னா நம்ம குவாலிஃபை ஆயிருப்போம்னு நினைப்போம். ஆனால் இந்த கட் ஆஃப் இருக்கானே இவன் தான் மிகப்பெரிய வில்லன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வருஷம் எப்படி மாறுவானே தெரியாது. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 93% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நீங்களாம் உயிரை கொடுத்து படிக்கணுங்கிற மாதிரி 93% இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸு குவாலிஃபை. அப்போ ஜேஇ அட்வான்ஸு குவாலிஃபைனா 93% நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு NIT IIITஸ்லாச்சும் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுத்தே ஆகணும், வேறு வழியே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த கட் ஆஃப் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த மீம் மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே போர்டு எக்ஸாம் ஜேஇ எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு ஒரு வழியாக பாஸ் பண்ணிட்டோன்னு நினச்சா கட் ஆஃப் எங்கேயோ தூக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் ஏறிக்கிட்டே போகுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஜேஇ மெயின்ஸ் குவாலிஃபைங் கட் ஆஃப் 2024 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜென்ரல் கேட்டகரி 93%. நினச்சி பாருங்கள் 93% மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா நீங்கள் வந்து 270 அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் மார்க் எடுத்தே ஆகணும். அவ்வளோ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் மற்றதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கம்மி தான். இப்போ ஓபிசி நான் கிரிமினல் எல்லாம் 79.6 ஒரு 80% இருந்தால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து குவாலிஃபை, அதாச்சும் ஐஐடிஸ் கிடைக்குமான்னு தெரியாது, நீங்கள் இங்கே ஜேஇ அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆகுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் ஜென்ரல் கேட்டகரி தான் ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரிசர்வேஷனும் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஐஐடிஸ் போனீங்கனாலும் ஜென்ரல் கோட்டா தனி, இவங்களுக்கெல்லாம் ரிசர்வேஷன் வரும். குறிப்பாக ST SCலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களாம் கொஞ்சம் சில்லாகவே இந்த எக்ஸாம்லாம் ஹேண்டில் பண்ணலாம். ஈஸியாக இந்த எக்ஸாம்லாம் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் கட் ஆஃப் ரொம்ப முக்கியம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் 11 lakh, இந்த வருஷம் 14 lakh. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க.
காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட் வந்துருச்சு. நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ்க்கு இதுக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா 2.5 3 lakhs மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து வருஷம் பாஸ் ஆகிற கேட்டகரி மினிமம் 2.5 lakhs வந்துருவாங்க. ஜேஇ அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே நாட் குவாலிஃபை ஃபார், இப்போ ஜேஇ எக்ஸாம் ஒருவேளை மெயின்ஸில் வந்து போயிடுச்சு சார், நான் வந்து அட்வான்ஸுக்கு குவாலிஃபை ஆகலை அப்படின்னா இப்போ நான் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ஐடிஸ், ஐஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், அதாச்சும் என்ஐடி, ட்ரிபிள் ஐடிஸ், சம் ஐஐடிஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நான் 23 ஐஐடி சொன்னேன். இப்போ லாஸ்ட் 3 ஐஐடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜை ஆஃப் இந்தியாவில் கன்சிடர் பண்ணல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதை விட பெஸ்ட் ப்ரைவேட் காலேஜஸ்லாம் இருக்குது அந்த ஐஐடிஸ் கம்பேர் பண்ணுறப்ப. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜேஇ மெயின்ஸில் கேட்டகரி வைஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலுக்கு ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜேஇ மெயின்ஸ் மார்க்கை வச்சு நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இந்த என்ஐடிஸுமே எல்லா என்ஐடிஸும் ட்ரை பண்ணாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். Tier 3 அந்த காலேஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா மேபி கிடைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கல தப்பு இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்காத டிபார்ட்மெண்ட் இருக்குது. குறிப்பிட்ட ஐஐடிஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கவே மாட்டாங்க. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கவுன்சிலிங்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நிறைய ப்ரைவேட் காலேஜஸ், இன்னும் பெஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லையா, இல்லை சார் நான் அடுத்த வருஷம் ட்ராப் எடுத்து டாப் ஐஐடிஸில் தான் சார் நான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராப் எடுத்து படிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் வந்து ட்ராப் எடுக்கிறப்ப நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்ஷியல் ட்ராப் எடுங்க, ஃபுல் ட்ராப் எடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ பார்ஷியல் ட்ராப்புங்கிறப்ப ஏதோ ஒரு காலேஜ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே நியர்பையாக ஒரு கவர்மெண்ட் காலேஜஸில் ஒரு சுமாரான ஒரு காலேஜாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுலேயும் பெஸ்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறாதீங்க, லீவ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஆவரேஜ் காலேஜாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருந்தால் பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அட்டண்டன்ஸ் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் நீங்கள் சில்லாக போயிட்டு வர்றது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக நீங்கள் முன்னாடியே ரிசர்ச் பண்ணி வச்சுக்கோங்க. 12th ஸ்டூடெண்ட் நீங்கள் படிக்கிறப்ப உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி நல்ல காலேஜ் இல்லாமல் ஒரு ஆவரேஜான காலேஜாக பார்த்து அங்கே உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி மேக்ஸ் எதோ உங்களுக்கு பிடிக்குதோ அங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பேருக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் திரும்ப ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமே படிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இப்போ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பயம் வந்துடும். நீங்கள் ஃபுல் ட்ராப் எடுக்கிறப்ப உங்களுக்கு அப்போ டைம் நிறையா இருக்கும், அஸ் வெல் அஸ் ப்ரெஷரும் அதிகமாகிடும். அந்த ப்ரெஷர்னாலேயே நிறைய ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு வயசு ஏறுது. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காலேஜ் சேர்ந்துருவாங்க. அவங்க எந்த காலேஜ்லாம் தெரியாது, ஏதோ ஒரு காலேஜ் அவங்களுக்கு வந்து லைஃப் மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஸ்டக் ஆகி நின்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஃபீல் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்ஷியல் ட்ராப் எடுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் கரஸ்பாண்டன்ஸில் கூட ஏதோ ஒன்றுத்தில் உங்களுக்கு வந்து ஒரு டிகிரி பேக்கப்க்கு உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நீங்கள் படித்த படிப்பு என்றைக்குமே வேஸ்ட் ஆகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பார்ஷியல் ட்ராப்னா நீங்களும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம். பேரண்ட்ஸுக்கும் பரவாயில்ல பையன் என்னமோ பண்ணுறான், காலேஜும் பார்த்துக்கிட்டு இதுக்கு ஏதோ ப்ரிப்பேர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்ஷியல் ட்ராப் போகிறது ஒரு பெஸ்ட் ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் 1 year வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படி ஜேஇ எக்ஸாம் அப்பயும் குவாலிஃபை ஆகலை சார், எனக்கு பிடிச்ச ஐஐடி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து வந்து ஜாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஜேஇ ஆஸ்பைரண்ட்டாக இருந்தீங்கன்னா ஜாம் எக்ஸாமில் ஒரு விஷயமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜாம் எக்ஸாம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா ஐஐடி ஜாம், அதாச்சும் ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் மாஸ்டர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து எம்எஸ்சி படிக்கலாம். நீங்கள் வந்துட்டு எம்எஸ்சியில் எல்லா கோர்ஸுமே இருக்குது, எம்எஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு மாஸ்டர்ஸ் அங்கே போய் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஜேஇங்கிறப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் செட் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லு ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணுறப்ப ஜாம்லாம் ஒரு விஷயமே கிடையாது. செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கனாலே போதும், ஜாம்லாம் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் டேரெக்டாக ஐஐடிக்குள்ளார ஈஸியாக போயிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால் பார்ஷியல் ட்ராப் யோசிங்க. ஃபுல் ட்ராப்னா 100% கொடுக்க முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தடை நிறையா வரும். அந்த தடையை உடச்செறிஞ்சிட்டு போக முடிஞ்சிச்சுன்னா அப்படியே பண்ணுங்க, ஃபுல் ட்ராப் எடுங்க. அப்படி இல்லைன்னா பார்ஷியல் ட்ராப் ஒரு பெஸ்ட் ஐடியா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கும் கான்ஃபிடென்ட், உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஒரு செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நாட் குவாலிஃபை ஆனால் இதே குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணிடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான்லாம் பார்த்தீங்கன்னா
ஜேஇ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ வந்துச்சுன்னே தெரியாது. 2016 அப்போலாம் வந்து நியூஸ் பேப்பர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இன்டர்நெட்டோ இப்போ இருக்க வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல டக்கு டக்குலாம் இன்ஃபர்மேஷன் ஷேர் ஆகிறது இல்லை. ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணாமலே விட்டுட்டேன். நான் இதுக்கும் அப்போ எய்ம் பண்ணல. ஏன்னா என் ஃபேமிலி ஃபினான்ஷியல் கண்டிஷன் அப்போ எனக்கு தெரியும் அவ்வளோ அஃபோர்ட் அவங்களால பண்ண முடியாதுன்னு. எனக்கும் அப்போ அவ்வளோ அவேர்னஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்குலாம் ஏதாச்சும் 2016 தான் எங்கள் பேட்சில் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்டிஏ, அப்போ என்டிஏ கிடையாது, சிபிஎஸ்சி தான் கண்டக்ட் பண்ணாங்க. ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் வந்துட்டு ஆன்லைனில் வச்சாங்க. அதுவே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு. அதுக்காகவே அந்த எக்ஸாம் எழுதி பார்க்கணும், கம்ப்யூட்டரில் எப்படி தான் இருக்குது அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அப்ளை பண்ணோம். ஒரு ஜாலியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதினேன். ஆனால் அப்போ வந்து தெரில கிளியர் பண்ணுவோன்ட்டு. பட் அந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணேன். அது காரணம் வந்துட்டு நான் 11th வந்து ரொம்ப புரிஞ்சு படிச்சிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிசிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் நல்லா படிச்சிருந்தேன். ஆனால் கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 பயந்த ஒரு சப்ஜெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அட்வான்ஸுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு வரலாம். என்ஐடி கவுன்சிலிங், ஐஐடி கவுன்சிலிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே எழுதாம விட்டாங்க. ஸோ ஐஐடி எல்லாமே, அதாச்சும் நீங்கள் ஒன்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிட்டீங்கனாலே போதும். எல்லா காலேஜஸுமே அதாச்சும் ரேங்கிங் முக்கியம் அஸ் வெல், பட் உங்களுக்கு அந்த ஜேஇ அட்வான்ஸ் அந்த ஒரு ப்ரைட், அந்த ஒரு ப்ரௌட் மொமெண்ட்டே தனி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜோஸ்தா, அதாச்சும் ஜாயிண்ட் சீட் செலெக்ஷன் அத்தாரிட்டி, அதாச்சும் ஐஐடிஸ்லாம் வந்துட்டு கவுன்சிலிங் வந்துட்டு இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்கான ப்ரொசீஜர் நான் வர்றப்ப இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி அப்ளை பண்ணணும், அங்கே எந்த மாதிரியான காலேஜஸ்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன். இதுதான் வந்துட்டு ஆனால் கவுன்சிலிங் வந்து செட் பண்ணுவாங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஜேஇ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் அந்த கவுன்சிலிங்கை நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக டேக்கிள் பண்ணணும். இப்போ ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்து மறுநாள் வந்துட்டு இவங்க அந்த கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு இவங்க கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஜேஇ அட்வான்ஸ் ரிசல்ட் வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜோசா இவங்க வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட மார்க் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அவங்களே கேட்பாங்க உங்களுக்கு எந்தெந்த காலேஜஸ்ல, எந்தெந்த ஐஐடிஸ்ல எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எந்த ஐஐடிஸில் அவங்களே வந்து மெயில் பண்ணுவாங்க, இந்தந்த ஐஐடிஸில் இந்தந்த சீட் இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, உங்களோட ரேங்கிங்க்கு இந்தந்த காலேஜஸில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க டீட்டெயில்டாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜாலி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஜேஇ மெயின்ஸ் ரேங்க் வச்சுமே இந்த ஜோசா கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸ் இருக்குது, நான் சொன்ன மாதிரி என்ஐடிஸ்லேயே நிறைய என்ஐடிஸ் இருக்குது, ஐஐடிஸ்லேயும் நிறையா இருக்குது, IIIT நிறைய காலேஜஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியமான டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணிங்கன்னா அதாச்சும் இப்போ வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஐஐடி சார் அந்த சத்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ஐஐடி எனக்கு அந்த டேக் தான் சார் வேணும், எனக்கு அந்த ஐடி கார்டை போட்டு ஐஐடிக்குள்ளார போகிற அந்த ஒரு கெத்து எனக்கு வேணும் சார், எந்த ஐஐடியாக இருந்தாலும் பரவாயில்ல சார் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ஐடி ஐஐடிலாம் ஈஸியாக கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லை சார் எனக்கு வந்து டாப் ஐஐடியில் டாப் டிபார்ட்மெண்ட் தான் வேணும்னா அதுக்கு வந்து நீங்கள் ஹெவி ஹார்ட் ஒர்க் கொடுத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். அடுத்து எலிஜிபிலிட்டி ஃபார் ஜோசா நான் முன்னாடியே சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ மெயின்ஸ் குவாலிஃபை பண்ணவங்களும் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜேஇ அட்வான்ஸ் இவங்களும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களாம் ஃபுல்லி குவாலிஃபைடு கண்டிப்பாக பண்ணலாம். ஜேஇ மெயின்ஸ் பண்ணலாம், ஆனால் கிடைக்குமாங்கிறது டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் முக்கியமான ஒரு விஷயம், இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஜேஇ அட்வான்ஸே கிளியர் பண்ணியிருந்தாலும் 75% கிளாஸ் 12 இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் 12 வந்துட்டு இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, சீட்டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 74.9% இருந்தாலும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க வந்து உங்களோட மார்க் ஷீட்லாம் கேட்பாங்க, அதில் நீங்கள் வந்து 75% கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். அதை விட்டு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு 1% சார் 0.5நாலும் இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அக்செப்டே பண்ணாது, உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால 75% ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவே வந்துட்டு SC ST PWD ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 65% இருந்தால் போதும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் வந்து விட்டுட்டிங்கன்னா ஜோசா என்ன பண்ணிடும், உங்களோட இதை ரிஜெக்ட் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டாப் 20% வரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார வந்தீங்க, அதாச்சும் ஜேஇ அட்வான்ஸில் நீங்கள் ஒரு டாப் 20 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார, அது வந்து ரொம்ப லிமிட்டட் சீட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்குள்ளார நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை ஜேஇ மெயின்ஸில் தான் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபை ஆகதே பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 lakhs தான். அதில் வந்து ஒரு 20%ங்கிறப்ப ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க
வந்துட்டு தேவையில்லை. அதுவே வந்துட்டு அது கீழே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக 75% இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு பிடபிள்யூடி இவங்களா இருந்தால் 65% இருந்தாலே போதும், அவங்களாம் வந்துட்டு குவாலிஃபை. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட் ஜோசாவோட எலிஜிபிலிட்டி. அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை சார் இது எல்லாமே எனக்கு இல்லை, இப்போ ஜேஇ மெயின்ஸ் மேபி நான் அப்ளை பண்ணேன் கிடைக்கலன்னா பயப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த உலகம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பெருசு. ஐஐடி ஜஸ்ட் த பிகினிங் ஆஃப் யுவர் லைஃப் தான், அதுவே உங்களோட லைஃபோட எண்டு கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால நிறைய காலேஜஸ் இருக்கு, அந்த காலேஜஸ்லேருந்து பெரிய ஆளானவங்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போடுற எஃபோர்ட், ஸ்கில் லேர்னிங், அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபியூச்சரே டிசைட் பண்ணும். ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் கவர்மெண்ட் காலேஜஸ் எக்ஸாம், ஸோ ஜேஇக்கு ஈக்குவலாக இருக்கிற சில காலேஜ் எக்ஸாம்ஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறோம். சியூடி, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் ரொம்ப சூப்பர் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நெஸ்ட், ஐஏடி, ஐஎஸ்ஆர்லாம் நீங்கள் வந்துட்டு ஜேஇயை விட சொல்லப்போனால் கஷ்டமாக இருக்கும், அந்த எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஸ்டேட் லெவல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறையாவே இருக்குது, நீங்கள் இதையும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். யூபி தனியாக வச்சுருக்காங்க. யாம்செட், இது வந்துட்டு யாம்செட் வந்துட்டு தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எம்ஹெச்டி சிஇடி வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து WBJE வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். இது மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கர்நாடகாக்கு கேசெட்ன்னு இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டு தான் ஒன்லி கவுன்சிலிங் 12th மார்க்ஸை வச்சு கவுன்சிலிங் வைக்கிறாங்க, இவங்க வந்து தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தமிழ்நாட்டில். அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸாம்ஸ் NDA, அதாச்சும் இல்லை சார் நான் வந்துட்டு இப்போ அமரன் படம் பார்த்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எய்ம் இருக்கலாம், சார் நானும் வந்துட்டு ஆர்மிக்கு போயிட்டு சர்வ் பண்ணணும் சார், நம்ம நாட்டுக்காக ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க NDA எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. இது வந்துட்டு ஜேஇ மெயின்ஸ் லெவலுக்கு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப டஃப் கிடையாது. ஒரு ஜேஇ மெயின்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியாகவே இதை வந்து கிராக் பண்ணிடலாம், அந்த லெவலில் தான் இந்த NDA இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் எழுதிடலாம். அதுக்கப்புறம் நிறைய மற்ற எக்ஸாம்ஸ் இருக்கு, வேணா இதையும் ட்ரை பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து டாப் பிரைவேட் காலேஜஸ், அதாச்சும் இந்த காலேஜஸ் கிடைச்சாலுமே செம்ம கெத்து தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரியான ஐஐடி லெவலுக்கு எதுவும் வராது, அதுக்கு கொஞ்சம் கீழே, ஆனால் ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ், இதுலலாம் ஒரு டாப் பேக்கேஜ் நீங்கள் வந்து ஒரு 40-50 lakhs ஈஸியாக வாங்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் காலேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிட்ஸ் பிலானின்னு சொல்லுவாங்க, பிர்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பிட்ஸ் பிலானிலாம் டாப் காலேஜ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ், ட்ரை பண்ணி பாருங்க. ஐஐடி லெவலுக்கு இவங்கள்ட்ட அதுக்கான ஸ்டஃப் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் VIT EEE, இதுவும் வந்துட்டு ஓரளவு நல்ல காலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் பேக்கேஜ் வந்து 30-40 lakhs வந்து ஈஸியாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ VITயுமே ஒரு நல்ல காலேஜ் தான். நான் இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கூடிய சீக்கிரம் வந்து வீடியோவில் சேனலில் வந்துடும். அதுக்கப்புறம் அதர் இன்ஜினியரிங் காலேஜஸ்ன்ட்டு இது எல்லாமே வந்துட்டு ஓரளவு நல்ல காலேஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் SRM, JE, MET, நான் சொல்கிற இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங்குமே ஒரு பெஸ்ட்டில் வந்த இடம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன ஒரு லாஸ்ட் 3 IITs பார்த்தீங்கன்னா அதனோட NIRFலாம் 80, 90, 95 அந்த மாதிரி தள்ளி இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து ஒரு 50க்குள்ளாரே வருவாங்க. அது பிட்ஸ் பிலானி, VITலாம் வந்துட்டு இன்னும் டாப் 10லேயே வருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலேஜஸ் தான் இவங்க எல்லாருமே. ஸோ இந்த காலேஜஸ் எல்லாமே ஓரளவு நல்ல காலேஜஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ குட் லக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நீங்கள் நல்லா தான் பண்ணுவீங்க, இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல ஒரு சில நேரத்தில் ஏதாச்சும் ஆகலாம், எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களோட சென்டர் முக்கியமாக முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சிட்டி இன்டிமேஷன் லெட்டர் வந்துடும். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த லோக்கல் ஏரியா மேபி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் இல்லாமல் வேறு டிஸ்ட்ரிக்ட் போட்டாங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க கான்டாக்டை வாங்கி உங்கள் ஏரியாவில் ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, இல்லைனா வந்துட்டு பைக் ரெண்ட்டு தருவீங்களா, அந்த மாதிரி வந்து கேட்டு வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு வந்துட்டு அப்போல்லாம் எனக்கு அவேர்னஸ் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான்லாம் வந்துட்டு இதே தப்பு தான் பண்ணேன். லாஸ்ட் மினிட்ல ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு 5 minutesக்குள்ளார தான் போகிற மாதிரி ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி எக்ஸாம் போச்சு. ஆனால் கிளியர் பண்ணிட்டேன், ஹாப்பி தான். ஆனால் எல்லா டைமும் அதே மாதிரி நம்ம டென்ஷனாக போய் நம்ம கிளியர் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கே ஒரு 5 to 10 minutes ஆகும். நீங்கள் வேர்த்து விறுவிட்டு குடுன்னு ஓடி போவீங்க. அந்த 10 minutes ரிலாக்ஸ் பண்ணுறதே ஒரு டைம் லாஸ் தான். அந்த டைமில் 10 minutesங்கிறது நீங்கள் ஒரு மினிமம் 4 to 5 ப்ராப்ளம்ஸ், அட்லீஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அங்கே வந்துட்டு ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு செகண்டுமே வேல்யூபிள் தான். ஸோ முன்னாடியே வந்துட்டு உங்களோட அந்த சிட்டியை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அந்த சென்டர் எங்கே இருக்குது, வாய்ப்பு கிடைச்சா நீங்களே போய் பாருங்கள். இப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டாக வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த சென்டருக்கு முன்னாடியே போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
ஏன்னா வந்துட்டு எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்க டூ வீலர் மட்டும் நம்பி போகக்கூடாது. ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்தா பஞ்சர் ஆகும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அப்படி ஆச்சுனாலும் அல்டர்னேட்டிவ் என்ன இருக்கு? டக்குன்னு அப்பாவை கூப்பிடலாமா, அண்ணனை கூப்பிடலாமா, ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பக்கத்துலயே இருக்காங்களா, அந்த ஊர்ல யார் யாராச்சும் இருக்காங்க, யாராச்சும் ஒரு லிங்கை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு லாஸ்ட் மினிட்ல ரொம்ப சொதப்பும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா ப்ரேயர் பண்ணுங்க. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.